Chikmagalur is a good place or not? ஒரு ரைடு போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வருது. அந்த கோபுரம் போட்டோம்னா யார் முஞ்சில முடிச்சுட்டு வந்தோம்னே தெரியல. இது ஒரு 3வது சம்பவம். வேற தொலைச்சிட்டோம். இப்ப அதுக்கு போய் திரும்ப அதை தேடி வாங்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரைபாட் வந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கிடைக்காது. சொல்றேன் பாரு, இதை எடுத்துக்கிட்டு நம்ம கட்டிக்கிட்டுலாம் வந்து 500 கிலோமீட்டர் இங்கிருந்து போயிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. அப்படியே நேரம் போக 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 ரொம்ப மைண்டு அப்செட் ஆகுது. சீரியஸா. ஹாய் கைஸ். ஸோ இப்போ வந்து நீங்க பாப்பீங்க, என்னடா 2 பேரும் ரெடி ஆகிட்டு வண்டியோட நிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு சூப்பரான ட்ரிப் வந்து பிளான் பண்ணிருக்கோம். எப்போ இதை பிளான் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் 2 மந்த்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட 8 பேர் போற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. பட் ஃபைனலா பாத்தீங்கன்னா எல்லா கேங்லயும் நடக்கிற மாதிரி தான். நாங்க 2 பேர் தான் போறோம். நாங்க அவனுமே வரல. சோ நாங்க 2 பேர் தான் வந்து கிளம்புறோம். எப்பவும் மாதிரி எங்களுக்கு வந்து நாங்க 2 பேர் போனாலும் சரி, பயங்கரமா இல்ல கேங்கோட போனாலும் சரி, நல்லா செம்மையா என்ஜாய் பண்ற பர்சன்ஸ் தான் நாங்க. சோ பைக்ல சேஃபா போயிருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய ரைட்ஸ் வந்து லாங் ரைட் வந்து வண்டியில தான் போவோம். எனக்கு வண்டியில போறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிடிக்கும். அது வந்து நம்ம கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ வந்து வண்டி வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நம்ம வண்டி வந்து எல்லாமே சர்வீஸ் எல்லாம் விட்டாச்சு. 2 மந்த் பிஃபோரே வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோ வண்டிக்கு என்னென்னலாம் மாத்திருக்கோம் அப்படின்றத இப்ப சத்தி சொல்லுவான். நாங்க வந்து சீட் மாத்திருக்கோம். ஏன்னா நாங்க அவ்வளவு லாங் போறதால முக்கியமானது சீட்டு தான். சோ சீட் மாத்திருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி கேரியர் செட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வண்டி சர்வீஸ் நல்லா பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சார்ஜ் வந்து போறப்ப நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ வந்து போர்ட்டர்லயே சார்ஜர் அதுல வர மாதிரி செட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் சைட்ல ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா செட் பண்ணிட்டு வண்டி தரமா ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இங்க இருந்து இப்ப கிளம்பி நைட்டு போய் சேருவோம். நைட் எத்தனை மணிக்கு போய் சேருவோம்? நைட்டு எந்த ஒரு 10 மணிக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்க போறோம் சொன்னோமா? சாரி கைஸ், சொல்லலாமா? வந்து இப்ப எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால சிக்மங்களூர். சோ வாங்க நீங்களும் எங்க கூட இது வழியா வந்து டிராவல் பண்ணுங்க கைஸ். உங்களோட சப்போர்ட்டை தாங்க. சோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்மளோட மத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே போய் கண்டினியூஸா பாருங்க. டே வந்து எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க கைஸ். அண்ட் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் டைமா வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் டே 2 டே 3 எல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூஸா பார்க்கலாம். சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு ஈமான் டாக்கீஸ். வீட்ல இருந்து வெற்றிகரமா கிளம்பி ஒரு 1 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடலான்னு ஒரு சின்ன கடையில உட்காந்தோம். அப்பதான் பைக்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல வேலை அது இங்கேயே நோட்டீஸ் பண்ணோம். காலையிலேயே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு வண்டியில. என்னடா கழட்ட முடியுதா? அது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஓகே, இது எப்படி டைட் பண்ணி போட போறோமா இல்லன்னா பின்னாடி கட்ட போறோமா? டைட் பண்ணி போட முடியாது, பின்னாடி தான் கட்டணும். ஏன் என்னாச்சு? ஆமா, 2 போல்ட் கீழே வந்துச்சு போறோம். இல்ல வேற எங்கேயாவது மெக்கானிக் ஷாப்ல அந்த போல்ட் மட்டும் கிடைக்குமா? இல்லடா, அது அந்த இது பின்னாடி நெட்டு தேஞ்சு போச்சுடா, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அது வேற வழியே இல்ல, நம்ம எடுத்து மாட்டிட்டு இருந்துச்சு, தொங்க விடுவோம் தான். ஐயோ, இல்ல இங்க எங்க பக்கத்துல குத்துட்டு போயிட்டு வந்துடலாமா? ஏன்னா இப்போ 3 நாள் இதை வச்சு சுத்த முடியுமா? நம்ம ரிட்டர்ன் இந்த ரூட்ல வருவோமா தெரியலையே. சொல்றேன் பாரு, இதை எடுத்துக்கிட்டு நம்ம கட்டிக்கிட்டுலாம் வந்து 500 கிலோமீட்டர் இங்கிருந்து போயிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. அது நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாவும் இரிட்டேட்டிங்காவும் இருக்கும். அதுக்கு பதிலு பக்கத்துல எங்கனாச்சும் ஏதோ கடை நம்ம சாப்பிட்டோம், இந்த கடையிலேயே போயிட்டு அண்ணா கொஞ்சம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து கூட கழிச்சு கூட ஒரு 2 நாள் கழிச்சு கூட எடுத்துக்கலாம். என்ன கழிச்சு சேஃபா தான்டா இருக்கும், பயப்படாதடா. குடுத்துட்டியா? குடுத்துட்டேன்டா. என்ன சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம 21 தான் ரிட்டர்னு. அதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, 21 காலைல தான் இருப்பாங்களாம். நம்ம வரது நைட்டு தான் வருவோம். ஓகே, அதெல்லாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்க பக்கத்துலயே வீடு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி என் நம்பர் வாங்கிக்கோங்க, எனக்கு கால் பண்ணுங்க, நான் அப்ப வந்து அங்க வாங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவங்க நம்பர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி என் பேரு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான்டா, கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு டக்கு நீங்க வச்சுட்டு போயிடும். அதை ஒண்ணு எடுத்துன்னு அது இரிட்டேஷன் எடுத்து சுத்திக்கணும். எதுக்கு நம்மளுக்கு சொல்லு. ஓகே, மத்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சா? செக் பண்ணிக்கோ. எல்லாம் எடுத்தாச்சு. அதனால சேஃப்டிக்கு ஒரு ஸ்பேனர் எடுத்து. மத்த ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டோம். போக ஒண்ணு கல்வி குழாம இருந்தா சந்தோஷம். அவ்வளவுதான், ஒண்ணு வாய் வைக்காதடா. இங்க பாரு, இப்பயே பாரு, இங்க பாரு. என்னது? ஐயோ, மிரர் மிரர் லைட் காலிச்சுடா. டைட் பண்ணுடா மிரர. சரி சரி, மிரர் தானே, அது பிரச்சனை கிடையாது, பாத்துக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். மார்னிங்கே சக்தி இவ்வளோ பாசிட்டிவான வேர்ட்ஸ்லாம் பேசினதுனால அடுத்த இடத்துக்கு நம்ம சீக்கிரமா போயிடுவோம் அப்படின்ற பாசிட்டிவிட்டி எனக்குள்ள இன்னுமே அதிகமாயிருச்சு. ஸோ வாடா, டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வண்டியை ஒரு கடைசி எடுத்துக்கிறேன். அது வண்டி இப்படி இருக்க, வண்டி
ரிட்டர்ன் போகும்போது எப்படி இருக்கு பாத்துலன்னு. இவனே போதும் போல நெகட்டிவிட்டியா இருக்கானே, பாசிட்டிவிட்டியாவே இருக்க மாட்டானே, ஆசமா போனோனே. அந்த வடிவேல் காமெடி வரும் பாரு, அந்த ஆட்டோக்கார தம்பி எங்கப்பா, எதுக்கத்தாலும் அந்த ஆட்டோல இருந்து இருப்பாங்க பாரு ஒண்ணு. அது மாதிரிதான். ஓகே காய்ஸ், சேஃப்டியா வந்து 2 பேருமே வந்து ஹெல்மெட் போட்டுருக்கோம். நல்லா அழகா போயிட்டு பத்திரமா வந்துருவோம். சோ அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. போலாமா? போலாம் ரைட். கரெக்டாக 1 மணி நேரம் ஓடினதுனால கண்ணை கட்டுதுரா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, காப்பி குடிக்க போலாண்டா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, ஒரு காப்பி கடையில் போயிட்டு உக்காந்தாச்சு. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தாண்டி சித்தூரில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இப்போ டைம் என்னன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு டீ பிரேக் வந்து எடுத்திருக்கோம். இப்போ லைஃப் பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்ப வந்து ஷார்ட்டு, அதனால் எல்லா மாதிரி ஒரு சின்ன வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணுவேன். என்ன கருத்தா? என்ன டீ கடையில் வந்துட்டு கருத்து சொல்லாமல், டீ கடையில் தான் நான் ஏகப்பட்ட ஐடியாலாம் வரும் தெரியுமா. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் டீ கடைக்கு வந்து தான் பெரிய பெரிய ஆளாயிடும். அங்கே தான் நிறைய ஐடியா போடுறோம். கண்டென்ட்டாக எனக்கும் அப்படி தான் அப்போ தான் வரும். அப்போ நம்மளும் ஐடியாவில் பிஸ்னஸ் மேனா ஒன்றை வச்சு நம்ப முடியாது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்ப போகிறோம். சக்தி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கோப்ரோ. ஸோ நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு வாங்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோடா ரேட்டா? இது நார்மலா வெறும் கேமரா மட்டும் வாங்குற மாதிரி இருந்தா வச்சா 35,000 ரூபாய் வருது. அதே நான் வந்து செட்டு பார்த்தேன்னா வச்ச 3 பேட்டரி அந்த ஹோல்டர் எல்லாமே சேர்த்து 43,000 ரூபாய் வருது. 43,000 ரூபாய் நம்ம எங்கெங்க போறது? 43,000 ரூபாய்க்கு இஎம்ஐல தாங்க போடணும். ஸோ வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம வந்து வாங்குவோம். ஸோ இங்கதான் வந்து கோப்ரோ வந்து செட் பண்ண போறோம். இது ஹைலைட்டே தலைவன் என்ன பண்ணானா, கோப்ரோ எல்லாமே வாங்கியாச்சு, எல்லாம் கரெக்டா இருக்கு. பட் வந்து ஆடியோ கேபிள் வந்து விட்டாப்ல, அதனால இப்ப போற வெளில போயிட்டு ஆடியோ கேபிள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோப்ரோல வந்து கண்டினியூ பண்ணணும். அதனால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு செட்டிங் போட்டுட்டு இருக்காரு. கேமரா பாத்தீங்களா எவ்வளவு அல்டிமேட்டா இருக்குங்க. எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பினஸா இருக்கும் கைஸ். ஒரு கிரியேட்டரா நம்ம விட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கோப்ரோ வரும்போது செம்மையா இருக்கும். ஃபீலே தனி. நம்ம ஒரு நாள் கண்டிப்பா வாங்குறோம்டா. ஆமா வாங்குறோம். வாங்கிட்டு சூப்பரா vlog பண்றோம். என்ன சொல்ற? காட்டு. செம்மையா இருக்கு. நல்லா இருக்குல்ல கைஸ்? இப்படி பிடிச்சி பேசணும் போது எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நடந்தா கண்டிப்பா இருக்கும். நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. இப்ப ஆடியோக்கு எங்க போறது? ஆடியோக்கு நம்ம கடைக்கு போகணும். கடைக்கு போயிட்டு ஓடிஜி வாங்கணும். இப்படா ஒரு கேபிள் வாங்காம இப்ப வந்த? டேய் வாங்கணும்டா, ஆடியோ ஜாக் வாங்கிட்டேன்டா. கைஸ் நம்ம வந்து இமான் டாக்கீஸ் ஆபீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகுனாதான் பையன் வந்து இதுவாகும் போல. இந்த மாதிரி மறந்துட்டு வந்துடுறான். எப்படி விஜய் சித்வானா vlogsல வந்து கேம்ப் சூரி வந்து சிலதெல்லாம் மறந்துடுவாரோ அந்த மாதிரி மறந்துடுறான். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோப்ரோ வந்து பக்காவா வந்து செட்டிங்கா போட்டாச்சு. இந்த மாதிரி வந்து vlog பண்ணோன்னு வந்து கொஞ்ச நாளா ஆசை இருந்துச்சு. இந்த மோட்டோ vlogging எல்லாம் பார்ப்போம்ல, அஜிசனா டிடிஎஃப் எல்லாம் பார்ப்போம்ல. ஸோ அப்போ வந்து நம்மளும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரைடு போயிட்டு இருக்கோம். ஆனா வந்து ரொம்ப லாங் போனது கிடையாதுங்க, ஒரு சின்ன சின்ன ரைடு சொல்றேன். ஸோ அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கேம்லாம் போட்டு அழகா பேசிட்டு போனோம்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ உனக்கு அந்த மாதிரி ஆசை இருக்காடா? இருக்குடா. ஓகேவா? இன்னைக்கு வந்து அங்க போட்டிருக்கோம். இப்ப வந்து ஆடியோ ஜாக் இன்னும் வாங்கல, வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆடியோ கேக்குதான்றத பாப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல எப்படி இருக்கு வீடியோ எடுத்துட்டு அப்படின்றத பாக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸா தான் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்பதாங்க நாங்க ஒரு ரைடு போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வருது. அந்த கோப்ரோ போட்டோம்னா வெறி வருது. அப்படியே நம்மளும் ஒரு ரைடர்னு இப்பதான் வருது. ஆமா, இப்போ ஒரு சாங் மட்டும் சத்திக்கு போட்டா போதும், அஜினர் வீட்டுல போட்டா முறுக்கும் அப்படியே ஆளு. ஓகே, இன்னைக்கு டே வந்து எப்படி எப்படிலாம் போகுது அப்படின்றத நீங்க வந்து இப்ப அப்படியே லைவா பாத்துனே வந்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து நைட்டு நம்ம எப்படியோ கிட்டத்தட்ட ரீச் ஆகிறதுக்கு 8 to 9 o'clock டெஃபினட்டா ஆயிடும் கைஸ். பிகாஸ் வந்து நடுவில் வந்து நிக்கிறோம், பேசுறோம், பிளஸ் வந்து அப்படியே போறோம் பொறுமையா. பார்க்கலாம் எவ்வளவு நேரம். நல்லா போய் ரூமுக்கு தான் இன்னைக்கு போறோம். இன்னைக்கு வேற எந்த பிளானும் இல்லை, நாளையில இருந்து தான் பிளான். ஸோ அதனால வந்து நைட்டு தான் போயிட்டு நாளைக்கு எங்க போறதுன்னே பிளான் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ற ஆள் பாத்துக்கிறீங்களா? நாங்க தான் அது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டே எப்படி போகுது முடியுது அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வாங்க அடுத்த இடத்துக்கு போலாம்.
நண்பர்களே இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 12:45 ஆகுது. ஸோ வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. எஸ். கரெக்டா இப்போ எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா தெரியாது உண்மையிலே தெரியாது. ஸோ அதனால வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பஞ்சாபி தாபாக்கு தான் உள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் போய் பார்க்கலாம். மெனுவை பார்த்துட்டு செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். கிளைமேட் பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து வெயில் அடிச்சுது. பட் வந்து அந்த மழை வரதுக்கு முன்னாடி ஒரு சில்னஸ் இருக்கும்ல, அந்த அளவுக்கு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுங்க. அப்படியே இந்த 100 கிலோமீட்டர் கடந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே தெரியல, எதுவுமே தெரியல, ஜாலியா வந்துட்டோம். இறங்கிட்டு நிக்கிறோம், அப்படி ஒரு வெயில் அடிக்குது, முடியல. ஆமா. ஆனா டயர்டா இருந்துச்சா? கிட்டத்தட்ட ஹாஃப் டே. இல்ல டயர்ட்லாம் இல்லடா, எதுவுமே இல்ல. 250 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். ஆனா வந்து டயர்டே இல்ல சுத்தமாவே சொல்ல போனா. இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதே ஃபாஸ்ட்ல போனா கூட நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன். போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 8 o'clock நம்ம அங்க ரீச் ஆயிடுவோம். ஓகே ஃபைன். சோ வாங்க உள்ள போலாம். கைஸ் என்னை சுத்தி பாத்தீங்களா, அழகா தும்பி எல்லாம் பறக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தும்பி வந்து பார்த்து. அப்பெல்லாம் எங்க வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா என்னடா தும்முனடா இந்த மாதிரி தும்பி எல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து பறக்கும். அப்போ வந்து நாங்க பிடிப்போம். பாத்தீங்கன்னா இந்த தும்பி வந்தாலே வந்து மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றோம். அந்த மாதிரி ஒரு தும்பி வந்து ஒரு கூகுள் மேப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மலைக்கு. இப்ப பார்த்தா நம்ம ஊர்ல அவ்வளவு தும்பியே பார்க்க முடியல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது சுத்துது. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா கிளைமேட்டும் வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் உள்ள வரும்போது வெயில் தானே இருந்துச்சு, ஆனா இப்ப பாருங்க கிளைமேட்டை ஃபுல்லா அப்படியே இருட்டிட்டு இருக்கு. அதுதான் கொஞ்ச நேரத்துல இப்ப மழை வந்துடும். இப்ப நம்ம சாப்பிட்டு முடிச்சு மழையில நனைஞ்சு கிளம்புறோம். ஆனா பாரு, கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது, கொஞ்ச நேரம் இருட்டுது, கொஞ்ச நேரம் மழை பெய்யுது. நல்லா இருக்குல்ல? ஆமா. அப்படியே டயர்டு தெரியல. ஒரு ஏடியா மழைனாலும் வெறுப்பா இருக்கும், ஒரு ஏடியா வெயில் நல்லா கடுப்பா இருக்கும். அப்படியே கிளைமேட் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு பாரு. சூப்பரா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ஃபுட்டு அந்த மாதிரி தாங்க செய்யறாங்க. அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி கிளைமேட் இப்படின்னு தான் நாங்க இப்படி செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நாங்க வந்து சிக்கன் மோஸ்டா டிராவல்ல சாப்பிடவே மாட்டோம். ஏன் அப்படின்னா அது இன்னும் ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்க போனாலும் என்ன பண்றது, அந்த சிக்கன் தான் வந்து ஹைலைட்டா இருக்குது. மற்றது பீஃபோ சரி மட்டனோ சரி பெருசா அவ்வளோவா இது பண்ண மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு தும்பி பறகுது பாரு, சூப்பரா. அதுவும் இந்த கலர் தும்பிடா, இது இந்த டபுள் ரக்க தும்பின்வாங்களே. மழை வருதுடா இல்ல? அப்ப நான் சொன்னது கரெக்ட் தான் கைஸ். கைஸ் யார் மூஞ்சில முடிச்சுட்டு வந்தோம்னு தெரியல. இது ஒரு 3வது சம்பவம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உள்ள வந்து உட்காந்துட்டோம். பாத்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கேப்ல இருந்து சாப்பாடுல கூட்டுருங்க. ஆசையா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாபால உட்காந்தது ஒரு தப்பா? கால் வைக்கிற இடம்லாம் கனிவெடி வச்சா நாங்க என்னடா பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் நின்றுட்டு இருந்தோம். அப்பதான் புரிஞ்சுது வாழ்க்கை நம்மள ஒரு விஐபி நடத்துது அப்படின்னு சொல்லி. விஐபினா வேற ஒன்றும் இல்ல, வெரி இக்னோர்டு பர்சன்ஸ் தான். சாப்பிட்ற டைம்ல தான் உங்களுக்கு இந்த சோதனை வரணுமா? இவ்வளவு நேரம் வரல, என்ன பண்றதோ தெரியல. அப்ப எங்களை மாதிரி ஒரு 4 ஃபேமிலி வந்து அங்கங்க சும்மா சொல்ல டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கு. இந்த லொகேஷன் வந்து நாங்க தரோம். அடுத்து என்ன பிளான்? சாப்பிட்டு தெரியும் நான் ஸ்டாப் ரைடு ஒரு 100 கிலோமீட்டருக்கு. செகண்ட் டைம் வந்து டேங்க் ஃபுல் பண்ண போறோம். மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 800 வந்து டேங்க் ஃபுல் பண்றதுக்கு ஆச்சுங்க. ஸோ வந்து அகெயின் ஃபுல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான், கிளம்ப போறோம். இப்போ வந்து கரெக்டா அடுத்த 100 கிலோமீட்டருக்கு ஒரு டீ பிரேக் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் ஜாலியாக போயிட்டே இருக்க போகிறோங்க. கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால வந்து எவ்வளோ தூரம் போனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக தான் இருக்குது. பெருசாக அந்த பேக் பெயின் அது எதுவுமே தெரியல. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து நிப்பாட்டி இருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெயின் கோட்டு எல்லாமே போட்டுக்கிட்டு பக்காவா அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நம்ம ரெயின் கோட்டை போட்டு கிளம்பலாம். பிகாஸ் மழை வந்து கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்துருச்சுங்க. எஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. நாங்க 2 பேருமே வந்து டிஷர்ட்ல வந்திருக்குமா, அதனால குளிர் கொஞ்சம் வரும்.
அதனால நம்ம இப்போ ரெயின் கோட்லாம் போட்டு ரெடியா இருக்கணும். கைஸ் நீங்க கேட்கலாம், என்னடா கோப்ரோ செட் பண்ணீங்களே வந்து இன்னும் அதுல இருந்து எந்த வீடியோமே காட்டலையே இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். கடை பாத்தீங்கன்னா இல்ல கைஸ். அப்படி ஒரு சில கடைக்கு நாங்க போனோம், அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த கேபிள் வந்து கிடைக்கவில்லை. அதனால நீ சொல்லாத, நீ 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து விடானா. ஏங்க நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா எங்க போன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஹெட்போன் ஜாக் கிடையாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், டைப் சி ஜாக் அது வாங்கிட்டு ஆடியோ ஜாக் மாதிரி அது யூஸ் பண்ணுவோம். சரி இதுவும் ஒரே மாதிரி நினைச்சுதான் நான் அது வாங்கினேன். பார்த்தா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நினைச்சு வாங்கினது தப்பு இல்ல, அதை செக் பண்ணாம வந்த பத்தியா 2 நாளா, அதுதான் தப்பு. ஓகே, மலையை கடந்து அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம். ஆமா, இப்போ வந்து நாங்க கர்நாடகா ரீச் பண்ணிட்டோம் தானே? கர்நாடகா ரீச் பண்ணிட்டோம். ஓகே, ரீச் பண்ணிட்டோம். அதுவும் வந்து எந்த பிளேஸ்னா, நம்ம இருக்கிற வந்து கோலாரான இடம். ஏன்? ஆமா, ஊர் பேரு கோலார் தான். கோலாரா? ஆமா. ஐயோ, எவ்வளவு ஒரு ஊருக்கு தாடா. ஆமா, கோலார். ஓகே கைஸ், ஓகே போலாமா? டைம் ஆயிடுச்சு. இன்னும் 5 hours இல்லைன்னா 6 hours நம்ம அங்க இருக்கணும். அதுக்குள்ளே போயிடலாம். கைஸ், கர்நாடகாவில் துமாக்கூரு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு சிக்னலில் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. இது என்ன அப்படின்றது ஒன்றுமே எங்களுக்கு புரியல. அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கும் பெருசாக அது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரோக்ராம் இது that means what? தெரியலையா? அவங்களுக்கும் தெரியலையாமே. பாலிடிக்ஸ் ஆர் நார்மல்? It's not a politics. Some kind of sports, huh? Okay, fine. Guys, இது ஸ்போர்ட்ஸ் விஷயம் நினைக்கிறேன், நமக்கு எதுவும் தெரியல. It's not a sports also. Okay. It's like the Seva Sindhu lekata. Okay. இப்போ ஓகே என்னன்னா புரிஞ்சிச்சு உனக்கு? இல்ல எனக்கு புரியல, இருந்தாலும் ஓகே நான் ஓகேடா எப்பா. Guys, இது வந்து முடியற மாதிரி தெரியல. ஓகே. Chikmagalur is a good place or not? Yeah, it's very good place. Okay. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಹೋಗ್ಬನ್ನಿ. Okay. We are just coming first time, so we don't know about that. Guys. Cool place. Cool. Oh, okay. Chill place. No, weather is good. Okay. No, Diwali leave? Huh? Diwali leave, no? Yeah. Okay. Enjoy. Thank you, ma'am. Bye. Okay, bye. Happy Diwali advance. Diwali. Thank you so much. Thank you. Guys, ஒரு வழியா வந்து கிளியர் ஆயிட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரைபாட் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ட்ரைபாட் வேற எங்களுது இல்ல, எங்களுக்கு ஒருத்தவங்க சரி ஓகே எங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு தொலைச்சிட்டோம் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க பொருள் தொலைஞ்சிருந்தா கூட சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொலைஞ்சிச்சு என்ன பண்ண முடியும், அடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். பட் அடுத்தவங்க நம்மளை நம்பி கொடுக்கும் போது அது மிஸ் ஆகும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ பார்த்துக்கலாம், வேற என்ன பண்றது, வாங்கி தான் ஆகணும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:15 ஆகுது. பட் எங்கள் ட்ரைபாடை மிஸ் பண்ணதுலேருந்து மனசே இல்லைங்க. இன்னும் நம்ம வந்து அப்போ சொன்னோம் பார்த்தீங்களா டீ கடையில், இன்னும் நம்ம வந்து 20 கிலோமீட்டர் தான் தாண்டி வந்திருக்கோம். ஒரு குரோமோ கடையை வந்து கண்டுபிடிச்சாச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து இப்போ இது உள்ளே போயிட்டு அந்த ட்ரைபேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4-5 கடை ஏறி இறங்கிட்டோம். ஸோ அந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் வந்து பெருசு தான் இருக்கு. அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1500 மேலே போகுது. ஸோ எங்கேயும் உள்ள கிடைக்கல, அது நம்மளே வேற கிடைக்கல. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவும் கோப்ரோவோட கனெக்டரும் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ வந்து நம்ம இப்போ கரெக்டா குரோமோ உள்ள போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுக்க போறோம். வாங்க போலாம். நம்ம பேட் லக்குங்க, இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ட்ரைபாட் கிடைக்கல. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கு. பட் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. லைட்டும் கொடுத்துருக்காங்க மேலே. இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி எங்கேயுமே கிடைக்கல, குரோமோவில் கூட கிடைக்கல. பட் இங்கே தான் வந்து கிடச்சிருக்கு. கூகுள் மேப்பில் போட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டோம். நேரம் போக 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 ரொம்ப மைண்டு அப்செட் ஆகுது. இனிமேல் சீரியஸாக
லைட்டோட கிடச்சிருச்சு. எனக்கு அந்த குவாலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம ஊரில் போயிட்டு திரும்ப ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு இட்ஸ் ஓகே. ஏன்டா இமான் இது ட்ரைபாட் தானடா, அது ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரியேட்டருக்கு வந்து உண்மையாலே வந்து அதோட வழி தெரியும். ஒரு சின்ன பொருள் வந்து இல்லைன்னா ஒரு பொருளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் கைஸ். சும்மா இல்லை, அவ்வளோ மனசு கேட்க மாட்டேது ஒரு பொருளை தொலைச்சாலும். அது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து 300 ப்ரைஸ்க்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் எதனால் கொடுத்தாரு அப்படின்னா, நீங்கள் யூடியூபரா அப்படின்னு இப்போ கேட்டார். ஆமாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ ஓகே நீங்கள் வந்து 300 கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதோ சேனல் வந்து சக்தி இதோ காமிச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஃபைனலாக வந்து நம்ம வாங்கியாச்சு கைஸ். நைன் ஓ கிளாக் ஆகுது. நம்ம வந்து சீக்கிரமாகவே போயிருக்க வேண்டியது கைஸ். ஸோ ஏன்னா இப்போ நம்ம ட்ரைபேடை வந்து மிஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படியே அலைஞ்சி திரிஞ்சு டைம் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக இன்னும் ஒரு 1 ஹவரில் நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் 10 o'clock. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ ஹோட்டல் பேர்லாம் என்னன்னு தெரியல, எல்லாமே வந்து கன்னடாவில் போட்டிருக்காங்க. சாரி. ஓகே நம்ம போய்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் vlog முடிப்போம். நாங்கள் போன தாபா பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருந்துச்சு. சரி என்னடா ஆர்டர் பண்ணலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சு மதியானம் ஆர்டர் பண்ணிட்டு திரும்பவும் ஆர்டர் பண்ணிட்டோம். என்ன டேஸ்ட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 11 o'clock PM. ஸோ நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர வழியில் மழை, செம மழை. அது இல்லாமல் வந்து ரெயின் கோட் வேறு அவுத்து வச்சுட்டுமா, திரும்பி போட்டு வரத்துக்காக டைம் ஆச்சு. நல்ல வேலை ஒரு பெட்ரோல் பங்க் இருந்ததால எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, இல்லைன்னா வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருப்போம். ஆமாம் கைஸ், எப்படியும் வந்து சேஃபாக வந்துட்டோம், பத்திரமா வந்துட்டோம். ஸோ நாளிலேருந்து தான் நம்மளோட ஆக்டிவிட்டீஸே ஸ்டார்ட் ஆக போகுது. காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கணும், அதுக்கு வந்து முதல்ல நைட்டு சீக்கிரமாக தூங்கணும். ஓகே ஸோ வந்து இந்த vlog இதோடு நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். ரூம் வந்து உங்களுக்கு காட்டுறோம், அதை மட்டும் பார்த்துருங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் கைஸ், மார்னிங் பார்க்கலாம்.